பொண்ணு தாயி வா பொண்ணு தாயி. என்ன பரிமளம் வாசல்ல உட்கார்ந்திருக்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்ட மத்துக்க. சரி உங்க வீட்டுக்கு வரலாம்னு தான் கிளம்பிட்டு இருந்தேன். கொஞ்சம் சடவா இருந்துச்சா, சரி கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் இல்ல உட்காந்துட்டு அப்புறமா கிளம்புவோமே தான் உட்காந்துருக்க மத்துக்க. அதுக்குள்ள நீயே நேர்ல வந்துட்ட. பேரனுக்கு முடி எடுத்து காது குத்துறதுக்கு திருச்செந்தூருக்கு போனேடா, போயிட்டு நல்லபடியா போயிட்டு வந்தேடான்னு விசாரிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன் பரிமளம். வா பொண்ணு தாயி வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். என்ன இங்கே உட்கார்ந்துட்ட? வா வீட்டுக்குள்ள போவோம். அட நீ வேற, இங்கதான் நல்ல காத்தோட்டமா இருக்கு, உட்காரு. இங்கே உட்கார்ந்து பாடு பேசுவோம். அட உட்காருமா. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் தலவாழை இலை விரிச்சு எனக்கு பந்தி பரிமாறலன்னு நான்லாம் ஒண்ணும் கோவப்பட மாட்டேன். இங்கனே உட்காரு. அட உட்காரு பரிமளம். என்ன பரிமளம், பேரனுக்கு நல்லபடியா முடி எடுத்து காது குத்துறீங்களா? ஆமா பொண்ணு தாயி, பேரனுக்கு நல்லபடியா முடி எடுத்து காது குத்தணும். சாமி தரிசனமும் நல்லா இருந்து பாத்துக்க. டிங்கு ஒண்ணு தெரியுமா பரிமளா, நீங்க நேத்துக்கு ஊருக்கு போனீங்கல்ல, அப்போ அந்த டிங்கு நீங்க எப்ப கிளம்புனீல வீட்ல இருந்து, அப்பையில இருந்து நீங்க வர்றது வரைக்கும் இங்க வாசல்லே தான் இருந்து பாத்துக்க. அப்படியா? ஆமா பாட்டியா, நீங்க வீட்டை பூட்டிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்கல்ல, வீட்டுக்கு கல்ல யாரும் வந்துட கூடாதுல, அதான் பாதுகாப்பா இங்க நான் வாசல்லே உட்கார்ந்திருந்தேன். டிங்கு அப்புறம் பொண்ணு தாயி பாட்டியா, நம்ம அங்கிள் குட்டி காதுல போட்டுக்க ஜிமிக்கி ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே டிங்கு? ஆமா நான் காலையிலே பார்த்தேன். அப்படியே டிங்கு? ஆமா சின்ன பொண்ணக்கா அங்கிள் குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்களா, அப்பதான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கு ஜிமிக்கி. சரி டிங்கு அழகா இருக்குல, அப்போ பேசாம உனக்கும் காது குத்தி 2 ஜிமிக்கி மாட்டி விட்டுருவோமா? நம்ம பார்வதி இருக்கல்ல, ஆமா பார்வதிக்கு என்ன? பார்வதிக்கு ஒண்ணு இல்ல, அவ அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருந்தாள்ல பேத்தி மார்களுக்கெல்லாம் சொத்து பத்தெல்லாம் எழுதி பிரிச்சு கொடுக்கணும்னு. ஆமா ஏற்கனவே எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டுலாம் வச்சிருந்தா. ஆமா பரிமளம், அத பேத்தி மார்களுக்கெல்லாம் நேத்தைக்கே பிரிச்சு கொடுத்துட்டா பத்துக்க. அப்படியா? பரவாயில்லையா? அப்புறம் விஜய்க்கு ஒரு நகை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாள்ல, ஆமா ஒரு ஆரம் மாதிரி வாங்கி வச்சிருந்தாள்ல, நம்மகிட்ட காட்டினாள்ல. ஆமா பரிமளம், அதையும் நேற்றுக்கு விஜய வர சொல்லி அவ கையிலே கொடுத்துட்டா பத்துக்க. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயமாச்சா. பார்வதி சந்தோஷப்பட்டு இப்பதான் நிம்மதியா இருப்பா. ஆமா பரிமளம், அவளே என்கிட்ட மனசார சொல்லுதா பத்துக்க. பொண்ணு தாயி எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா திருப்தியா இருக்கு. எங்க வீட்டுக்காரரும் நானும் சேர்ந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து பத்தை எல்லாம் என் பேத்திகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லுதா பத்துக்க. அப்படி சொல்லும் போது அவளுக்கே ஆனந்த கண்ணீர் வந்துட்டு. ஆமா அவதான் பேத்திமாரு மேல நல்ல பாசமா இருப்பாள. அவ ஆனந்த கண்ணீரை பார்த்து எனக்கும் மனசுக்கு லேசு சங்கடமாயிட்டு பத்துக்க. எனக்கும் கண்ணீரா வந்துட்டு பத்துக்க. ஆனா ஒண்ணு, பேத்திமார்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கும் போது பரிமளங்க இல்லையான்னு கொஞ்சம் கவலைப்பட்டா. அப்புறம் அவளே சொல்லுதா, பேரனுக்கு முடி எடுக்கதானே போயிருக்கா, சரி நல்லபடியா போயிட்டு வரட்டும், நம்ம நல்ல நல்ல பேத்திகளுக்கெல்லாம் சொத்து பத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்கணுமேனு தான் நான் அன்னைக்கு கொடுக்கேன் பொண்ணு தாயி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பத்துக்க. பொண்ணு தாயி பார்வதிக்கு உண்மையிலேயே நல்ல மனசு பத்தியா? ஆமா பரிமளம், அவளை மாதிரி ஒரு மனுஷெல்லாம் இனிமேல யாரும் வர முடியாது. அவ மனசு மாதிரி யாருக்கும் வராது. அப்புறம் விஜய் அவன் அன்னைக்கு பேசிட்டு பிள்ளைக்கு பூ வச்சுட்டு போனான்ல, என்னாச்சு அதுக்கப்புறம்? அதையும் உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் வந்திருக்கேன். நல்ல விஷயம் தான். அடுத்த வாரம் பிள்ளைய பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காவோ? அப்படியா? ஆமா பரிமளம், அன்னைக்கு விஜயா மட்டும்தானே வந்தா. விஜயாவும் அன்னைக்கு மெனக்கிட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு வரல. இங்க நம்ம வந்து பொண்ணு கேட்டா என் மர்மம் ஏதாவது சொல்லிடுவாளன்னு ஒரு பயத்துல தானே வந்தா. நல்ல வேலை அந்த சமயத்துல வீட்டுல நம்ம தங்கராணி இருந்தா. அவதான் மைனிட்ட பேசி எடுத்து மைனிய பிள்ளைக்கு பூ வச்சுட்டு போயிருங்கன்னு சொன்னால. அங்க பார்த்தா விஜய் ஏற்கனவே மருமகளுக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கா. அந்தால பிள்ளைக்கு சந்தோஷமா பூ வச்சா பத்துக்க. அன்னைக்கு விஜயா மட்டும்தானே வந்தா. அதனால முறைப்படி அடுத்த வாரம் பேரனையும் கூட்டிட்டு வரேன்னு விஜய சொல்லியிருக்கா பத்துக்க. அப்படியே பொண்ணு தாயி ரொம்ப சந்தோஷம். பரிமளா உண்மையிலேயே எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு பத்துக்க. என் பேத்தி கல்யாணத்தை எப்படியாவது என் கண்ணார பாத்தரணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கேன் தெரியுமா? பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும். என் பேத்தியும் பேரனையும் மணமேடலை பார்த்து தாலி கட்டதையும் பார்த்தாதான் எனக்கு மனசுக்கு ஆரம்பத்துக்க. உண்மையிலேயே இந்த விஜயா எவ்வளவு தூரம் பாடாப்படுத்தின என் மருமகளை போட்டு என்ன அதானும் திமிரு பேச்சு பேசியிருப்பா. அண்ணனை தங்கச்சிக்காரிகிட்ட பேச விடாமலாம் வச்சிருந்தா.
எப்படியெல்லாம் பேச விடாம வச்சிருந்த பத்தியா. சொல்ல போனா நம்ம 5 பெரிய பிள்ளையா இருந்த சமயம் விசேஷம்லாம் வச்சோம்ல, அப்போ தாய் மாமன் கட்டுக்கு அவனும் சந்தோஷமா தானே செய்யறதுக்கு வந்தான். அந்த ஆளை இவ தானே என்னெல்லாமோ சொல்லி எடுத்து கொடுத்து மூஞ்ச திருப்பிக்கிட்டு ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாமல அவனை இழுத்துட்டு போயிட்டா. காலம் எப்படி மாறுது பத்தியா பொண்ணு தாயி. இப்ப நம்ம பேத்தி 5 தானே நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. சரி எது எப்படியோ நம்ம விஜயா மனசு மாறி நல்லபடியா வந்தாளா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, பேத்தியை நல்லபடியா பாத்துக்கிடுவாள்ல. என் பேத்தியெல்லாம் தூர இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசுக்கு இஷ்டமே இல்லை பத்துக்க. என் மகன் கூட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த திருச்சியில ஒரு மாப்பிள்ளத்தனம் இருக்குமா, போய் பார்க்க போகணும், போய் பேசிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்து பரிமளம். பிள்ளைய தூரமா கட்டி கொடுக்கணுமான்னு எனக்கே ஒரு நினைப்பு இருந்து பத்துக்க. இப்ப பியாரே மெட்ராஸ்ல தானே வேலை பார்க்க, அப்ப கல்யாணம் முடிஞ்ச கையோட பிள்ளைய கூட்டிட்டு போயிருவானே. மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போனாலும் நம்ம பேரே நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஒரு நினைப்புல இருப்போம்ல பரிமளம். அதுவும் சரிதான். என் பேத்தி சொல்லிருக்கா பரிமளா, மெட்ராஸுக்கு போகும்போது உன்னையும் பரிமளாச்சி பார்வதியாச்சி 3 பேரையும் நான் கூட்டிட்டு போவேன், ஊரெல்லாம் சுத்தி காட்டுவேன்னு சொல்லிருக்கா பத்துக்க. அப்படியா? ஆமா பரிமளா, என்கிட்ட அன்னைக்கேல என் பேத்தி சொல்லி வச்சிருக்கா. சரி சரி, அப்ப நம்மளும் சீக்கிரம் மெட்ராஸுக்கு போவோம்னு சொல்லு. ஆமா, நமக்கு இங்க வேற என்ன வேலை, நம்ம பேத்தி வீட்டுக்கு போவோம், ஊரெல்லாம் சுத்தி பார்ப்போம். அதுவும் சரிதான். பார்வதி நம்ம கூப்பிட்டோன்னு வச்சுக்கே மெட்ராஸுக்கு, நான் வரலம்மா அவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லுவா. அளவுல பார்வதி சொல்லுற மாதிரியே சொல்லுதியே. பின்ன என்ன பரிமளா, ஒரு நார்வேலுக்கு வா, ஒரு கன்னியாகுமரிக்கு போவோம் சுத்தி பாப்போம்னு சொன்னா ஒரு இடமும் அவள மாட்டாள்ல. 100 வயசு வரைக்கும் வாழ்வான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடான்னா அந்த தெருவை விட்டு நகர மாட்டேக்கால. அவன் மட்டும் வரலன்னு சொன்னான்னு வச்சுக்க, நம்ம 2 பேரும் போவோம், கையை காலையும் பிடிச்சி ட்ரெயின்ல தூக்கி போடுவோம். அந்த ஆளை கூட்டிட்டு போயிட வேண்டியதான். பாட்டியா என்ன வாசல்ல உட்கார்ந்துருக்கிய? வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து பாட்டு பேச வேண்டியதானே? மர்மோல நான் சொன்னேன், இவதான் இங்கே உட்காருவோம், இங்கே பாட்டு பேசுவோம்னு சொன்ன பத்துக்க. ஆமாக்கா, நான் என்ன விருந்தாளா, நம்ம வீடு தானே, எங்கன இருந்தா என்ன, இங்கனதான் நல்லா காத்தோட்டமா இருக்கு பத்துக்க, அதனாலதான் உட்கார்ந்து பாட்டு பேசிட்டு இருக்கோம். ஆமா, பேர என்ன தூங்கிட்டு இருக்கானா? ஆமா பாட்டியோ, நேற்றுக்கு வேற கோயிலுக்கு பஸ்ல போயிட்டு வந்தோமா, ஒரே அலைச்சல் தானே. சின்ன பிள்ளை இல்ல, மேல் கைகள்லாம் வலிக்கும் போல அழுதுகிட்டே இருந்தான். அந்தால மேல கழுவி விட்டுட்டு சாப்பாடையும் கொடுத்தேன். கொஞ்ச நேரமா தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆமாக்கா, நமக்கே ஒரு இடத்துக்கு பஸ்ல போயிட்டு வந்தா என்ன அலைச்சலா மேல்வெளியா இருக்கும், இது பச்சை பிள்ளை இல்ல. ஆமா பாட்டியோ, அதனாலதான் தூங்க வச்சிருக்கேன். சரிமாக்கா. ஆமா, பிள்ளைக்கு காதுல உப்பு தண்ணி எல்லாம் தொட்டு வச்சேனா? ஆமா பாட்டியோ, எங்க அத்தை வீட்டுக்கு வந்த உடனே உப்பு தண்ணி கரைச்சல காதுல வச்சாங்க. அப்படியே பரிமளா, பிள்ளைக்கு உப்பு தண்ணி தொட்டு வச்சியா? ஆமா பொண்ணு தாயி, முடி எடுக்கும்போது அவன் அளவே இல்ல பத்துக்க. நானும் அழாம இருக்கானா நல்ல பிள்ளையா இருக்கானான்னு நினைச்சேன். ஆனா காது குத்தும்போது ஒரு சத்தம் போட்டானே, பாக்கணும். அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் திரும்பி பார்த்தா என்ன கண்ணு சத்தம் போடுதானேன்னு. பச்சை பிள்ளை இல்ல. ஆமா, காது குத்தும்போது வலிக்கும்ல பிள்ளைக்கு, அதனால கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கண்ணாடியில பிள்ளைய முகத்தை காட்டுற உடனே சிமிக்கி பார்த்துக்கிட்டு சிமிக்கின்னு ஒரே சிரிப்பு பிள்ளைக்கு. ஒரு தெரியுமா ஆச்சியா, நீங்க போட்டுக்கிடுங்க இந்த சிமிக்கி, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன என் பேரன். அப்படியே பரவாயில்லையே. என் பேரன் சொன்ன உடனே எனக்கு என்ன சிரிப்பு தெரியுமா? ஆமா, நாம மட்டும் சிமிக்கி போட்டிருக்கோமே, நம்ம ஆச்சிக்கு போட்டு பாப்போமேன்னு நினைச்சிருந்திருப்பான். அப்படிதான் போல. வாசல்ல நின்று மாமியா மருமவ பொண்ணு தாய் பாட்டி எல்லாரும் உட்கார்ந்து பாடி பேசிக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு சின்ன பொண்ணு கிட்ட சொல்ல வந்த விஷயத்த நம்ம எப்படியாவது சொல்லிடணும். சின்ன பொண்ணே வாங்கக்கா. என்ன கீதா, ரேஷன் கடையில பருப்பு சீனி எல்லாம் வாங்கிட்டியா? பொண்ணு தாய் பாட்டியா, மத்தியானத்துக்கு மேலதான் ரேஷன் கடைக்கு போகணும். இல்ல நேற்றுக்கு மத்தியானமே ரேஷன் கடைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அதான் வாங்கிட்டியா இல்லையான்னு கேட்டேன் பத்துக்க. அதே நான் நேற்றுக்கே வாங்கியிருப்பேன், கூட்டம் ஒரு வாரம் இருந்துதா. சரி நம்ம இங்க நின்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் பத்துடுங்க. இன்னைக்கு மத்தியானம் கொஞ்சம் கூட்டம் குறைவா தான் இருக்கும், அப்பதான் போய் வாங்க போகணும் பத்துடுங்க. கீதா, போகும்போது எங்க வீட்லயும் கொஞ்சம் சத்தம் போட்டு போமாக்கா, என் மருமகளும் ரேஷன் கடைக்கு போனோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரிங்க பாட்டியா, நான் போகும்போது சொல்லுதேன். சின்ன பொண்ணு என்னக்கா? வா, ஒருத்தி நம்ம தான் கூப்பிடுதம்ல, இங்க கிட்ட வந்து பதில் சொல்ல வேண்டியதுனே. அங்கடி நின்னுகிட்டு என்னக்கான்னு கூவிட்டு கிடக்கா. கொஞ்சம் கூட வயசுல பெரியவங்கன்னு இவளுக்கு மரியாதையே இல்ல. சின்ன பொண்ணு, கீரா ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கா, அதுக்கு நான் அங்க நின்னு கூப்பிட்டு இருக்கா. நீ என்னடா இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? அங்க போ, அப்பதானே என்ன ஏழு விஷயம்னு சொல்லுவா. ஒண்ணு கைப்பட்டி நம்மள பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காவல. அட போமா, அவ கூப்பிட்டு அப்புறம் தொண்டை தண்ணி எல்லாம் வத்திர போகுது. சரி பாட்டியோ, அடுத்த வாரம் வந்து பொண்ணை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே நிச்சயம்லாம் வச்சிருவாங்களா பொண்ணு தாயி. பேரனுக்கு லீவு கிடைக்கல, அதான் பொண்ணு பார்க்க சீக்கிரம் வரோம் அப்படின்னு சொல்லி இருந்தா. இனி அடுத்தது நிச்சயம்லாம் எப்போ, கல்யாணம் எப்போல்லாம் ஒன்னும் பேசல பரிமளம். எத்தனை நேரம் கூப்பிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு,
பொண்ணு தாய் பாட்டி என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காவோ. உன்கிட்ட எப்படி சொல்லுதாவ பத்தியா? நீ என்னடான்னா அங்கனையே சேலை கணக்கா நின்றுட்டு இருக்கா. ஏக்கா வந்துட்டோம்ல, இப்ப என்ன விஷயம்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு, நீ எப்ப கோயிலுக்கு போயிட்டு வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னக்கா சொல்லுதே, காத்துக்கிட்டு இருந்தேளா? ஆமா, நீங்க நேற்றுக்கு கோயிலுக்கு போயிருந்தேல்ல, அப்போ ஒரு மத்தியான காலம் இருக்கும் பத்துக்க நேரம். அந்த சமயம் மேனகா, அதான் உன் சம்மந்திகாரி எனக்கு போன் பண்ணாவதுக்க. என்னது, மேனகா உங்களுக்கு போன் பண்ணாளா? ஆமா சின்ன பொண்ணு, நான் நினைச்சேன் அவள உங்க கூட கோயிலுக்கு வந்திருக்கா போலுக்கு, அதான் நம்ம கிட்ட பீத்தலாம்னு தான் போன் பண்ணதா போலுக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு ஒரு 2-3 நேரம் போன அட்டன் பண்ணாமலே இருந்தேன். அவளும் மாறி மாறி போன பண்ணிக்கிட்டே இருந்தால, சரி அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு கேப்போம்னு கேட்டா. அப்படியாக்கா சொன்னா? ஆமா சின்ன பொண்ணு, என்னமோ நேர்ல இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே சொன்னா வந்துங்க. ஏக்கா எங்க மாமியார் கூட எங்ககிட்ட சொன்னாவக்கா. நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோமா, அந்த நேரம் ஒரு புள்ள நம்மளையே பார்த்து ஏதோ போன்ல பேசின மாதிரி இருக்கு மருமவள அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ பத்துக்கங்க. நான் நினைச்சேன் நம்ம பிள்ளையதான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காவோ பொழுது, நம்ம கோயிலுக்கு தான் எத்தனை பேர் வருவாவோ, அதனால வேற யாராவது இருக்குமத்தே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்படி எங்க அண்ணன் என்ன கூட்டிட்டு போகாம விட்டுட்டான், எல்லாத்துக்கும் காரணம் என் மைனிகாரி தான், அவதான் சொல்லி எடுத்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே கண்ணீர் வடிப்பாக இருந்தது பத்துக்க. ஆமா, இவ கண்டா அவ அண்ணங்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி எடுத்து கொடுக்காத திமிரு பிடிச்சவா. இந்த வீட்டுக்கு வந்து அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம். இவளுக்கு இவளுக்கு நான் வச்ச ஆளா எல்லா பிரச்சனைக்கும் என் பேரே சொல்லதுக்கு? திமிரு பிடிச்சவக்கா இவ ஒரு காலமும் திருந்த மாட்டா. என்ன பத்தி யார்கிட்டயாவது குத்தம் குறையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பத்தியலா, அதுக்குதான் உங்ககிட்ட போன பண்ணி சொல்லியிருப்பா. நானும் அந்தால சொன்னேன் பத்துக்க, மேனகா அப்படியெல்லாம் நினைக்காத, சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் ஒண்ணும் பேச மாட்டா, உனக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காவோன்னு. ஏக்கா இவ புத்தியே நமக்கு தெரியும்ல, இவளுக்கு யாரும் சொல்லி எடுத்து கொடுக்காண்டான். இவளே கதை கட்டுறலாம் எழுதுவாள, அதுவும் என்ன பத்தினா பக்கம் பக்கமா எழுதுவாள. அவ அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரே மனசுக்கு சங்கடம் பத்துக்க. நம்ம சின்ன பொண்ணு அப்படி கிடையாது, இவ எதுக்கு இப்படி வீண் பழிய தூக்கி போடுதா? சொல்ல போனா உள்ளூர்ல இருக்கப்பட்ட எங்களையே கூட்டிட்டு போல, பக்கத்து ஊர்ல இருக்கப்பட்ட உன்னையே கூட்டிட்டு போவா அப்படின்னு நான் நினைச்சேன் பத்துக்க. சின்ன பொண்ணு, நான் இப்ப சொன்னது கரெக்ட் தானே? உள்ளூர்ல இருக்கப்பட்ட எங்களையே நீ கோயிலுக்கு கூட்டிட்டு போல, பக்கத்து ஊர்ல இருக்கப்பட்ட உன் சம்பந்தியாரையே நீ கூட்டிட்டு போவ. அதுக்கப்புறம் அவளே என்கிட்ட கேக்கா, பிள்ளைக்கு வேற 2வது பிறந்த நாள் வருது அடுத்த வாரம், அப்ப பெருசா கழிப்பல்ல, உங்க எல்லாரையும் கூப்பிடுவல்ல, என்ன அவ கூப்பிடாலும் கூப்பிடட்டாலும் நான் என் மருமகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு வருவேன், நேர்ல வீட்டுக்கு வருவேன், அப்ப எங்க மைனிய பார்த்து நறுக்கிற 4 வார்த்தை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிருக்கா சின்ன பொண்ணு. நறுக்குன்னு 4 கேள்வி என்ன 40 கேள்வி இல்ல 400 கேள்வி கூட அவ கேக்கட்டு. எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. பதில் இல்லாதவ தான் பயப்படணும் கேள்வி கேட்கப்பட்டவளை பார்த்து. அவ நேர்ல வரட்டுமே, எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கட்டு, அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன்க்கா. அதான் சின்ன பொண்ணு, அவ எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கட்டு, ஆனா உன் சம்பந்திகாரிக்கு திமிரு மட்டும் ஒரு காலம் அடங்காது சின்ன பொண்ணு. ஆமாக்கா, அதத்தான் அப்பதே சொன்னோம்ல. அப்பாடா, அப்போ பிள்ளை பிறந்த நாளுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடுவா. அடியே மேனகா, கேள்வி ஆட்டி கேட்க போற கேள்வி, நீ கேள்வி கேட்கதையோ உன் மைனிகாரி பதில் சொல்லதையோ நான் என் 2 கண்ணால பார்க்கணும். சரி சின்ன பொண்ணு, பிள்ளை தூங்கிட்டு இருக்கானா? ஆமாக்கா, நேத்து போயிட்டு வந்த ஒரே அசதி, தூங்கிட்டு இருக்காங்கக்கா. சரி சரி, பச்சை பிள்ளை பத்தியா, சரி நல்லா தூங்கட்டும். நீயும் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? வீட்டு வேலையெல்லாம் கிடக்கலக்கா, மத்தியானம் சோறெல்லாம் பொங்கணும்ல. மத்தியானம் தானே சோத்த பொங்கணும், உன் மகன் வேற தூங்கிட்டு இருக்காம்ல, வா நம்ம கமலாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். கமலாக்கா வீட்டுக்கா? ஆமா சின்ன பொண்ணு, நான் வரவில்லை, இப்போ கமலாக்கா வீட்டுல பார்த்தேன் பத்துக்க. அவங்க வீட்டு வாசல்ல கமலாக்காவும் நம்ம பக்கத்து ஊரு சேகரன் இருக்காங்கல்ல. சேகரண்ணனா? ஆமா சின்ன பொண்ணு, நம்ம கமலாக்கா வீட்டுக்கு மாடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அந்த அண்ணன் தான். ஆமாக்கா. அந்த சேகரன் தான் வாசல்ல நின்று கமலாக்கா கிட்ட பாடு பேசிட்டு இருந்தான். ஒருவேளை கமலாக்கா மாடிக்கிட்டு வாங்க போறவளோ என்னவோ. வாய நம்ம ஒரு போய் பார்த்துட்டு வருவோம். உன் பையன் தூங்கிட்டு இருக்காம்ல, அப்படியே இருந்துச்சாலும் உங்க மாமியார் இருக்கவள பார்த்துக்கிடுவோம், நம்ம ஒரு போய் பார்த்துட்டு வருவோம். சரிக்கா, அப்ப நான் அத்திட்டு சொல்லிட்டு வரேன். எங்க போனாலும் அப்படியே மாமியார் கிட்ட சொல்லிட்டு தான் வருவான். மாமியாருக்கு மேல அவ்வளவு மரியாதை நம்ம சின்ன பொண்ணுக்கு. எதே? சொல்லு மருமோள. எதே, கமலாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லணுமா மருமோள? நீ போயிட்டு வர வேண்டியதானே, பேரன் தூங்கிட்டு தானே இருக்கான். இல்லத்தே, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்னு தான். தாராளமா போயிட்டு வா, பேரன் தூங்கிட்டு தானே இருக்கான், அப்படியே முழிச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிட்டேன். இனி மத்தியானம் தானே சோத்த பொங்கணும், போயிட்டு வா மருமோள. சரிங்க தே. சின்ன பொண்ணு, நீயும் உங்க மாமியாரும் எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுதிய பத்தியா? அத பாக்கும்போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு மாமியாரு, இப்படி ஒரு மருமவளானு. ஏக்கா, பாராட்டினதெல்லாம் போதும், வாங்க போவோம். எப்படியோ சின்ன பொண்ணு கிட்ட மேனகாவை பத்தி சொல்லிட்டான். அவ அங்கன கிடந்துகிட்டு 1000 சொல்லுவா மைனிகாரிய பத்தி குத்தம் குறையெல்லாம். நாங்க உள்ளூர்ல எல்லாம் கிடக்கேன், சின்ன பொண்ணை பத்தி என்கிட்டயே அவ குத்தம் குறையெல்லாம் சொல்லுதால, நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா முத ஆளா வரப்பட்டது நம்ம சின்ன பொண்ணு தானே, இவளா அங்கிருந்து வருவா.
நாங்கெல்லாம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் உள்ளூர்காரங்க எல்லாரும் நல்லா பேசி எடுத்து இருக்கோம்ல. அது அந்த மேனகாவுக்கு பொறாம. அவ பொறாமையோட இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன. ஏ சின்ன பண்ணே நில்லு வாரேன். ஏ வாங்கக்கா சீக்கிரமா. என்ன பணம் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்தேன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்னே. கமலா, மாடு எங்க வீட்டுக்கு வேணும்னு தான் வாங்க வந்திருக்கேன். ஆனா இப்படி உடனடியா அவசரமா கேட்டா நான் எங்க போறது? சீட்டு போட்டு வச்சிருக்கேன். சீட்டு பணம் அடுத்த மாசம் தான் வரும் பத்துக்க. நான் சீட்டு பணம் வாங்கின உடனே கொண்டு தந்துருதேன். என்ன பணம் உடனடியா தேவைப்படுதுன்னு தானே நானே மாட விக்கேன். நீங்க எப்படி அடுத்த மாசம் தரையில்னு சொன்னா கஷ்டமாலானே எனக்கு இருக்கும். என்ன ஒரு 500 1000 ரூபாய் குறைய இருந்தாலும் பரவாயில்லனே. கையில 1 ரூபா கூட இல்ல. நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாவள கமலாக்கா. இப்ப மாடு வாங்குறதுக்கு சேகரன் கிட்ட எப்படி பேரம் பேசுவாங்கன்னு பாத்தியா சின்ன பண்ணி? அட நீங்க வேறக்கா, ஒழுங்கா காது கொடுத்து என்னன்னு கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதிய. கமலாக்கா மாடு வாங்குறதுக்கு அந்த அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, அவங்க வீட்டு மாட்டை விக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காவோ. என்னது மாட்டை விக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காவளா? ஆமாக்கா, நல்ல காது கொடுத்து கேளுங்க. என்ன கொஞ்சம் பாருங்கண்ணே, அடுத்த வாரமாவது ரூபா கிடைக்குமான்னு. கமலா, அதான் நான் முதல்ல சொன்னோம்ல, அடுத்த மாசம் தான் ரூபா கிடைக்கும்னு. இப்ப நான் வட்டிக்கு வாங்கி வாங்கிட்டு ரூபா கொடுத்தா கூட அப்புறம் எனக்கு தானே கஷ்டமாவும். உனக்கு கஷ்டமான நிலைமைக்கு நீ மாட்டை விற்கன்னு சொல்லிக்கிட்டு நான் வட்டிக்கு வாங்கி உனக்கு ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் எனக்குலாம் கஷ்டகாலமா இருக்கும். என்ன கொஞ்சம் தயவு பண்ணி பாருங்கண்ணே, வேற யார்கிட்டயாவது மாட்டை விற்க முடியுமான்னு. ஏ கமலாக்கா, என்னக்கா மாட்டை விற்க போறீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, கொஞ்சம் பணம் தேவை இருக்கு. அதனால தான் மாட்டை வித்துறலாம்னு இருக்கேன். அம்மா அந்த அண்ணனுக்கு தெரியுமா? இல்ல சின்ன பொண்ணு, அந்த மனுஷங்கிட்ட நான் இன்னும் எதுவும் சொல்லல. பாத்தியா சின்ன பொண்ணு, அந்த அண்ணனுக்கு கூட தெரியாம மாட்டை விற்க போறாவளா? அப்ப மாட்டை வித்து பணத்தை எடுத்து அவங்க அக்கவுண்ட்ல போட்டு வட்டி வாங்கி திங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காவோ. ஏக்கா எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசாதியக்கா. அவங்க ஏதோ நிலைமை கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவல்ல, நீங்க என்னடானா மாட்டை வித்து அதை வாங்கி பேங்க்ல போட்டு வட்டியை வாங்கி திங்க போறாவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. உங்ககிட்ட கமலாக்கா சொன்னாவளா நான் பேங்க்ல போட்டு வட்டியை வாங்கி திங்க போறேன்னு? என்கிட்ட ஒண்ணும் சொல்லல. அப்ப சொல்லலைன்னா என்ன விஷயம்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதியக்கா. இப்படி உங்க இஷ்டத்துக்கு உங்க வாய்க்கு வந்தபடி பேசுறதாலதான் தெருவுல பல பேர்கிட்ட ஏச்சு வாங்கிட்டு இருக்கிய. நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு உண்மையை சொன்னோம்னா அத எல்லாரும் ஏசதான் செய்வாவோ. ஏக்கா உங்களுக்கு மாட்டை விக்கிற அளவுக்கு அப்படி என்னக்கா கஷ்டமான சூழ்நிலை? சின்ன பொண்ணு, எம்மாவே துணி கடை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாம்ல. ஆமா, நம்ம நார்வேல ஜவுளி கடை போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல சின்ன பொண்ணு. எம்மாவே கடை விஷயமா அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. பாவம் பணம் இல்லாம கஷ்டப்படுதாம்னு நினைக்கேன். நேத்துக்கு பார்வதி பாட்டி அவங்க பேத்திக்கின்னு அவங்க சொத்து பத்தெல்லாம் பங்கு வச்சு பிரிச்சு கொடுத்தா ஒப்பத்துக்க. எம்மாவையும் கடை வைக்கிறதுக்குன்னு அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு கஷ்டப்படுதாம்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு உதவி பண்ணணும்ல சின்ன பொண்ணு. ஏற்கனவே பழைய கடன் எல்லாம் என் மவன் வெளிநாட்டுல சம்பாதிச்சு கொஞ்சம் அடைச்சிட்டான். இப்ப அவன் கையில பணம் இருக்கோ இல்லையோ, அதனாலதான் நம்ம வீட்டுல இருக்கப்பட்ட மாட்டை வித்தாவது கொஞ்சம் பணத்தை புரட்டி எடுத்து கொடுத்தா என் மவன் வேலை பார்க்கறதுக்கும் தொழில் தொடங்கிறதுக்கும் கொஞ்சம் உபயோகமா இருக்கும்ல. ஓஹோ, அப்ப மாட்டை வித்து மவனுக்கு ஜவுளி கடை வைக்க போறாளாக்கும். சரிதான், இந்த 2 வாரத்துல கடையை திறக்கணும்னு என் மவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் சின்ன பொண்ணு. அதான் மாட்டை வித்து கொஞ்சம் பணத்தை கொடுத்தோம்னா என் மவனுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. ஏக்கா, நீங்க மாட்டை விற்க நான் ஒன்னும் சொல்லல. ஆனா உங்க சௌரியத்துக்கு பணம் கிடைக்குமாக்கா? கமலாக்கா அந்த அண்ணன் சொல்லதும் சரிதானே. நம்ம அவசரத்துக்கு பணம் கேட்டா உடனே பணம் கிடைக்காதுலக்கா. அவரு மாட்டை வாங்க மாட்டேன்னு சொல்லல, அடுத்த மாசம் தான் பணம் கிடைக்கும்னு அவர் நிலைமையே சொல்லுதாரு. நம்ம அதையும் புரிஞ்சுக்கிடணும்ல. நீ சொல்லதும் சரிதான் சின்ன பொண்ணு, அந்த அண்ணன் சொல்லதும் சரிதான். ஆனா என் நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்குல்ல. என்னம்மா உன் நிலைமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் என்னைக்குமா உங்ககிட்ட மாட்டை வித்து எனக்கு பணத்தை கொடுன்னு உன்கிட்ட கேட்டிருக்கேன்? மக்கா சொல்லுமா, பதில சொல்லு. நான் என்னைக்கு உங்ககிட்ட மாட்டை வித்து பணத்தை கேட்டிருக்கேன்? இல்லன்னா எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, நான் கடையை வைக்க போறேன், எனக்கு பணம் கொடுன்னு உங்ககிட்ட என்னைக்குமா நான் கேட்டிருக்கேன்? சுபாஷ், சின்ன பொண்ணக்கா, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கக்கா. எங்க அம்மா கிட்ட நான் சர்ப்ரைஸா சொன்னேன், இனி நான் வெளிநாட்டுக்கு போகலம்மா, நாங்க உள்ளூர்லயே நம்ம ஊர்லயே ஒரு ஜவுளி கடையை ஆரம்பிக்க போறேன், நான் இங்கேயே வேலை பார்க்க போறேன்னு. அதை நினைச்சு சந்தோஷப்படறதுக்கு இல்லாம நான் கடையை திறக்க போறேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு பணத்தை ஏதாவது கொடுத்து உதவணும்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஆள்கிட்ட மாட்டை விற்கணும்னு பத்தி பேசிக்கிட்டு இருக்காவக்கா. சுபாஷ், உங்க அம்மா உனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சது தப்பு இல்லைல்ல. அதுக்கு போய் எதுக்கு இப்படி கமலக்காவை பத்தி ஏசிடுறக்கா? ஏக்கா, நான் எங்க அம்மா கிட்ட கேட்கவே இல்லக்கா. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா, எனக்கு பணம் தான்னு. உங்க அம்மா கிட்ட நீ கேட்கல சுபாஷ். இருந்தாலும் மவன் அங்க இங்கேயுமா அலைஞ்சு கஷ்டப்படுதானே, நம்ம கொஞ்சம் உதவணும்னு அவங்களுக்கு தோணாதா? ஏக்கா, நான் கடை விஷயமா அங்கேயும் இங்கேயும் அலையுதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பணத்துக்காகலாம் ஒன்னும் அலையலக்கா.
கடையில இன்னும் ஃபர்னிச்சர் வேலை இருக்கு, ஷெல்ஃப் எல்லாம் வைக்கணும், அப்புறமா துணிமணி எல்லாம் மொத்தமா ஹோல்சேல் விலைக்கு வாங்கணும். அது விஷயமா தான்க்கா நான் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அத போய் எங்க அம்மா நானும் பணத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மலரும் உங்ககிட்ட வந்து சொன்னாலாம்ல, மாட்டெல்லாம் விற்காண்டாந்தேன்னு. நீ அவகிட்டையும் சத்தம் போட்டியாம? ஆமா மக்கா, நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல, அதனால தான். ஏமா கஷ்டப்பட்டதாமா வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் ஒண்ணு பணத்துக்காகலாம் ஒண்ணும் அலையல. இங்க பாரு, நான் இப்ப சொல்லதை நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. நான் வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டுட்டு வரும்போதெல்லாம் எனக்கு தேவையான பணத்தை எல்லாம் சேர்த்துதாம்மா நான் கொண்டுட்டு வந்தேன். பணத்தை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமேல் நம்ம வெளிநாட்டுக்கு போவாண்டா. வயசான அம்மா அப்பாவையும் பாத்துக்கணும், பொண்டாட்டியையும் பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு தாமா உள்ளூர்ல ஜவுளி கடையெல்லாம் திறக்கலாம்னு ஐடியா போட்டேன். அப்ப பணத்தை எல்லாம் நல்லா கெட்டுக்கிட்டா சேர்த்துக்கிட்டு தான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். சேகரண்ணே, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. மாட்டையெல்லாம் ஒன்னும் விக்கலண்ணே. சரிம்மாக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, அப்பனா போயிட்டு வரேன்னா. சரிங்கண்ணே. ஏமா இப்ப சொல்லுது நல்லா கேட்டுக்க. நம்ம மாட்டை எப்பவுமே விற்க கூடாதுமா. அது நம்ம வீட்டு லட்சுமி, மகாலட்சுமிமா. சரி மக்கா. இங்க பாருமா, நான் வேலைக்காக அங்கேயும் இங்கேயும் அலையுதேன், கஷ்டப்படுதேன் அப்படின்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிடாதம்மா. இத்தனை நாளா இத்தனை வருஷமா என்ன நீயும் அப்பாவும் நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கல்ல, இனிமேல் உங்களை நல்லபடியா பாத்துக்கிட வேண்டிய கடமை ஏன் கடமைமா. சரி மக்கா. கீதாக்கா, கடை திறப்பு விழா அன்னைக்கு சிறப்பு குலுக்கல் பரிசெல்லாம் இருக்குக்கா. அப்படியே சுபாஷ், பரவாயில்லையே. சின்ன பொண்ணு கேட்டியா, கடை திறப்பு விழா அன்னைக்கு குலுக்கல் பரிசெல்லாம் இருக்கா? அப்ப குலுக்கல் சீட்டு எல்லாத்தையும் என் பேரை எழுதி போட வேண்டியதா? கடை திறப்பு விழா அன்னைக்கு பணம் கொடுத்து துணிமணி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான்க்கா குலுக்கல் சீட்டு. ஐயோ ஐயோ, ஏக்கா சிரிப்பு தாங்க முடியலக்கா. பணம் கொடுத்து துணிமணி எல்லாம் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் குலுக்கல் சீட்டா? ஏன் மக்கா இப்படி சொன்ன? கீரை அப்படியே அதிர்ச்சி ஆகி நிக்கா பாரு. ஏமா சும்மா சொன்னம்மா, கீதாக்கா எப்படி முழிப்பாங்கன்னு பாக்கணும்ல, அதுக்குதான். கடை திறப்பு விழா அன்னைக்கு நம்ம தெருவில் இருக்கப்பட்டவைய எல்லாருக்குமே புது துணி கொடுக்கலாம்னு இருக்கம்மா. அப்படியே மக்கா, ரொம்ப சந்தோஷம். பாருமா, கீதாக்கா எப்படி முழிச்சுக்கிட்டு சில கணக்க நிக்கா ஒண்ணு.